உலகெங்கிலும் பறந்து வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுட்டு, என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா, சனி வந்து வக்ர நிலைக்கு போறாரு. சனி வந்து ஏற்கனவே மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வக்ர நிலைக்கும் போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வக்ர காலம் அப்படின்றது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து வக்ர நிலையில பயணிக்க போறார். இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய சனி பகவான், நீதிமான், கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன விதமான பலன்கள குடுக்க போறாருன்ற பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி காலத்தில இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கண்டசனி நடந்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு, இத தவிர்த்து மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஆண்டு கிரகமா வந்து அதுவும் வலுத்த இயற்கை அசுப கிரகமா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வரும்போது அவர் என்ன பலனை குடுப்பாரு? அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். மேசராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் என்ன மாரியான யோக பலன்கள குடுக்க போகுது அப்படின்றத அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சனியுடைய வக்ர பயிற்சி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ர நிலையில தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட நாட்கள் கணக்குல பார்த்தீங்கன்னா, 138 நாட்கள் வந்து அவர் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. இந்த 138 நாட்கள் அப்படின்ற கணக்குல ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பலன்கள் அதாவது ஒவ்வொரு நாளுன்றத தாண்டி அந்த வக்ர காலத்துல அவர் என்ன பலன் குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த இப்ப மேஷ ராசிக்காரருக்கு 7 சனி காலம் போயிட்டு இருக்கு. அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல மீன ராசியில சனி வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சனி இருக்கிறதுன்றது வந்து 7 சனியோட முதல் 2 1/2 ஆண்டுகள். அதுக்கு அடுத்ததா ஜென்ம சனி வருவாரு. ராசியிலேயே வந்து 2 1/2 ஆண்டுகள் இருப்பாரு. அதுக்கு அடுத்ததா தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்ல சனி இருப்பாரு. அது ஒரு 2 1/2 ஆண்டுகள் அங்க இருப்பாரு. மொத்தமா 12ஆம் இடம், ராசி, 2ஆம் இடம். இந்த 3 ஸ்தானங்களையும் சனி பயணிக்கக்கூடிய இந்த 7 1/2 ஆண்டுகள் தான் 7 சனி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது பலருக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். ஸோ இந்த வகையில வந்து உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சு, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துலருந்து சனியோட பயணம் போயிட்டுருக்கு. இந்த பயணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ இந்த வக்ர நிலைக்கு போகக்கூடிய இடத்துல இருந்து அவர் என்ன மாரியான பலன மேஷ ராசிக்காரர் குடுக்க போறாரு அப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது மேஷ ராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள். இந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற அந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்தான அடிப்படையில, அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். அ தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து, அவர் வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடமான அயன, சயன, போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருந்து வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த இடம் தான். ஸோ அங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஸ்தான அடிப்படையில உங்களுக்கு நல்ல யோகங்களையும், தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களையும், லாபங்களையும், ஆதாயத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து குருவ சொல்றத விட, குரு கூட வந்து பொருளாதாரத்த குறிக்கிறவர் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள குடுக்குறவர் தான். அந்த அதிர்ஷ்டம், பொருளாதாரம் உங்களுக்கு எப்போ வரும்? நல்லா உழைச்சா வரும். அந்த உழைப்ப குடுக்கக்கூடியவர் தான் கர்மகாரகன் சனி பகவான். அவரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து இப்ப இயங்கிட்டு இருக்கிறாரு. வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில வந்து பொதுவா வந்து ஒரு கிரகம் என்ன பண்ணும் அப்டின்னா, தான் குடுக்கக்கூடிய காரக பலன்களையும், தான் இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களையும் அதிகப்படுத்தி குடுப்பாங்க. இப்போ சனியுடைய காரகத்துவங்கள் என்ன அப்டின்னா வந்து, நீதி தவறாமை, நேர்மையா நடக்கக்கூடிய பண்புகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறிப்பிறழாத வாழ்க்கை, எல்லாத்தையும் சமத்துவத்தோட பார்க்கக்கூடிய அந்த பார்வைகள், நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய எண்ணங்கள், இது பொதுவாவே மேஷ லக்னத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். கூடுதலா இது சனியோட இயற்கையான ஒரு பண்பும் கூட. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி தான் குடுக்கக்கூடிய இந்த ஆதிபத்திய பலன் நல்லா குடுக்க போறாரு. முன்னாடியே சொன்ன மாரி உழைப்புக்கு கர்ம காரகன் இல்லையா? உழைப்புக்கு அதிபதி அவர் தான். அப்ப நம்ம வந்து கடுமையா உழைக்க போறோம். அதன் மூலியமா நல்லா சம்பாதிக்க போறோம். அப்படின்றதுக்கான நிலைய தான் சனி குடுக்க போறாரு. 12ஆம் இடத்துல இருந்து அது கிடைக்கிறதுனால வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு நிறுவனத்தில நீங்க பிறந்த ஊர்ல இருந்து, பிறந்த நாட்டில இருந்து உழைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் கிடைச்சு, அது மூலியமா இப்போ தன்னிறைவான பொருளாதாரத்தின் நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டில இருக்க நண்பர்கள் மூலியமா, குறிப்பா சொல்லணும்னா, இந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறை. 10ஆம் இடம் மற்றும் தொழில் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறையெல்லாம் ஈடுபடக்கூடியவங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறையில இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அருமையான காலம். சனி தான் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்கள இன்னும் மல்டிபிள் ஆக்கி குடுக்க போற காலம் தான், இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம்னு சொல்லக்கூடிய இந்த 138 நாட்கள். இது சனி வக்ரத்துக்கு வரதுனால மட்டும் நடக்குதா? அப்படின்னா கிடையாது.
சனிக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது மீன ராசிக்கு அதிபதி, மீன ராசியில சனி இருக்காரு. அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு எங்க இருக்காருன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வண்டி வாகன யோகம், பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில குரு பகவான் இருந்து, அங்கருந்து அவருடைய 9ஆம் பார்வைய சனி மேல குடுத்துட்டு இருக்காரு. இந்த ஓராண்டுக்கு குடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஓராண்டுக்குள்ள தான் சனியும் வக்ரத்தில இருக்க போறாரு. அது 138 நாட்கள் தான். ஸோ இந்த 138 நாட்களும் குருவுடைய பார்வை தொடர்ச்சியா கிடைச்சிட்டு தான் இருக்க போகுது. தனக்கு வீடு குடுத்த ஒரு அதிபதி குருவுடைய பார்வையிலேயே சனி இருக்கிறதுனால, சனி வந்து முழுமையா சுபத்துவ பலன்கள மட்டுமே உங்களுக்கு குடுப்பார். உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க சுப காரியங்கள், வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள், திருமணம் போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நல்ல தீர்வு கிடைச்சு, நல்ல பலன்கள் கிடைச்சு, மனமகிழ்ச்சியோட நினைச்சத பிடிச்ச மாரி செஞ்சு, இருக்க சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு காரணமா சனி வக்ரம் பெறதும், அவருக்கு குருவோட பார்வை இருக்கிறதும் கண்டிப்பான முறையில ஒரு சிறந்த யோகா அமைப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து நமக்கு தொந்தரவு பண்ணுமோ, சங்கடப்படுத்துமோ, ஏற்கனவே 7:30 சனியில இருந்துகிட்டு இருக்கோம். வீண் விரயங்களையும், வீண் அலைச்சலையும், போராட்டங்களையும் குடுத்து நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டுருமோ, கடன் போன்ற விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருமோன்ற எந்த கவலையும் உங்களுக்கு வேணாம். முழுமையா சொல்றேன். ஸ்தான அடிப்படையில மேஷ ராசிக்கு ஸ்தான அடிப்படையில தொழில்காரகனாகவும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு சிறந்த யோகா பலன்கள், ராஜயோக பலன்கள வந்து சனி பகவான் குடுக்க போறார். குறிப்பா சொல்லணும்னா, இந்த 138 நாட்கள் வக்ர பயிற்சி காலத்தில வந்து குருவோட பார்வையிலே இருக்கக்கூடியதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல பலன்கள மட்டுமே தான் குடுக்க போறாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. தைரியமா, சந்தோஷமா நீங்க எப்பயும் போல உங்களோட பயணத்த தொடருங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே, மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய வக்ர காலத்தில நம்ம அவர எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நல்ல பலன குடுக்க போறாரு. நம்மளுடைய ராசி பலன், கோச்சார பலன் அப்படின்றது சந்திரன அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இல்லையா? ஸோ சந்திரன்றது மனோகாரகன். மனசுல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையா அமையும். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில சனிய பத்தின புரிதல உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ அந்த வகையில சனி உங்க ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து என்னென்ன கிரக தொடர்புகளோட இருந்து உங்களுக்கான பலன குடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொலைநோக்கான பார்வைய இந்த காலகட்டத்தில, குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில, அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில நீங்க சரியா திட்டமிட்டீங்க. மனசுல இதத்தான் நம்ம அடைய போறோம். இதுதான் நம்ம இலக்கு. நம்ம விரும்பக்கூடிய விஷயம் இதுதான். அப்படின்ற விஷயங்கள நோக்கி உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு, அத நம்ம நிச்சயமா அடைய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய நீங்க எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட வெற்றிய அடைய போறீங்கன்றதுக்கான அடையாளமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமான முறையில வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானும், அவருக்கு திரிகோண நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால மக்களே தயாராகிக்கங்க. ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு. சரியா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது காலம் சரியா இருக்கு. காலம் நல்லா இருக்கு. யோகத்த குடுக்க தயாரா இருக்கு. நாம எடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்க தெரியாம, திட்டமிட தெரியாம, நம்ம எது நமக்கு சரியா வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறாம, நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிறது நல்லாவே நடக்கும். அப்படின்னு நல்லதாவே நடக்கும்ன்றது கூட நல்ல விஷயம் தான். இன்னும் கிளியரா நீங்க வந்து இதுதான் நமக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறது இதுதான். இது எனக்கு கிடைச்சா நல்லாருக்கும். அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? எண்ணங்களால உங்க விருப்பங்கள வந்து நீங்க வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே, அதாவது எண்ணத்துல நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெளிவா மனசுல உணர்ந்துட்டீங்கனாலே அப்படின்னு வந்து நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றத நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய செயல்கள தடையின்றி செய்றதுக்கு உதவியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் சனியுடைய அருளால் சனி வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தையும் சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில, சனி பகவானே உங்கள மேலும் மேலும் பல பல உயரங்களுக்கு கொண்டு வருவாரு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த காலத்த பயன்படுத்தி சரியான முறையில இப்போ இருந்தே திட்டமிட்டு உங்க எதிர்காலத்த வளப்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். மேலும் இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு வந்து தெரியல. நான் என்ன நோக்கி எத நோக்கி பயணிக்கணும்னு தெரியல. நான் போற பாதை சரிதானான்னு தெரியல. இந்த பாதையில போனா நான் வெற்றி அடைவேனா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு. சனி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. குருவோடைய அனுகூல தொடர்போட இருக்கிறதுனால நல்ல பலன்களை செய்வார்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் என்ன பாதையில போறதுன்னே தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க.
உங்கள் சுயஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுல சுயஜாதகத்த பங்கும் அவசியம். இப்போ நம்ம பார்த்தது ராசி அடிப்படையில. அதாவது கோச்சார பலன்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தான், அங்க உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கு? உங்களுடைய இப்ப நடப்பு தசா புத்தி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா? இல்ல பகைத்தன்மையில உள்ளவங்களா? இப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தான் வந்து, உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்கள குடுக்க முடியும். நீங்க போற பாதை சரி. நீங்க இந்த பாதையில போங்க. இந்த பாதை உங்களுக்கு சரியா வராது. இந்த எண்ணங்கள மாத்திக்கங்க. இந்த எண்ணங்கள எடுத்துக்கங்க நல்லது. இப்படின்ற உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நிச்சயமா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.